வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர்கோட் அணிய வேண்டுமென கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்கள வராகி சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சார்ந்த சிவ ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளிக்கு 1008 மஞ்சள் குட அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்டு ஷோரூமின் புதிய வகை ரெனால்டு டிரைவர் கார் அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர்கோட் அணிய வேண்டுமென கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் பள்ளி மாணவிகள் மீது பாலியல் ரீதியான வன்முறையை தடுக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் அவர்களின் ஆடையில் சில தனியார் பள்ளிகள் மாற்றங்கள் கொண்டு வந்தன. அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு சுடிதார் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதிலும் மாற்றங்கள் கொண்டு வந்து சுடிதார் மேல் ஓவர்கோட் அணியும் முறை கொண்டு வரப்பட்டது. இத்திட்டத்தை தமிழக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கு அமல்படுத்தப்பட்டு தற்போது செயல்பாட்டில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இத்திட்டத்தை கொண்டுவர கடந்த 2013ஆம் ஆண்டு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆனால் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் மாணவிகள் ஓவர்கோட் அணியும் முறை நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் மாணவிகளின் மீது விழும் பாலியல் ரீதியான பார்வை தவிர்க்கப்படும் எனவும் மாணவிகளுக்கு இந்த சீருடை பாதுகாப்பாக இருக்கும் எனவும் கருதப்படுகிறது. இதற்கிடையே கல்வித்துறை துணை இயக்குனர் காவேரி ஓவர்கோட் அணிவது தொடர்பாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு சுடிதார் மேல் ஓவர்கோட் அணிய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை நிறுவனத்தின் தலைவர்கள் மாணவிகளுக்கு வழங்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டிருந்தது. கல்வித்துறையின் இந்த நடவடிக்கையால் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்கள வராகி சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சார்ந்த சிவ ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நேற்றைய தினம் மங்கள வராகிக்கு சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. இந்த யாக வேள்வியினை ஜப்பான் நாட்டை சார்ந்த சிவ ஆதீனம் என்கின்ற ஆதீன குரு மகா சந்நிதானமும் அவர்களுடைய சீடர்களும் ஜப்பான் நாட்டிலிருந்து வருகை தந்து இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு உபயமாக ஏற்று நடத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி கிராமவாசிகள், பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டரணி சார்பாக நமது மக்கள் முதல்வர் அவர்களின் 25 ஆண்டு காலமாக மக்களுக்கு செய்த சாதனைகளை விளக்க விளம்பர LED ஸ்கிரீன் ராலி வாகனத்தை நமது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீரசாமி ஏற்பாடு செய்தார். இதனை நமது மக்கள் முதல்வர் NR ரங்கசாமி ஐயா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் தொண்டரணி நிர்வாகிகள், மாநில தொண்டரணி பொதுச் செயலாளர் சரவணன், மாநில துணைத் தலைவர் TRN முருகன் மற்றும் மாநில செயலாளர் ஆறுமுகம், மாநில செயலாளர் KS ராகவேந்திரா, மாநில இணை செயலாளர் அருணாச்சலம், மாநில செயற்குழு உறுப்பினர் சதீஷ், அரியாங்குப்பம் தொகுதி தலைவர் சசிகுமார், தொகுதி நிர்வாகிகள் ராபின், ஜீவா பிரேம் மற்றும் நமது தொண்டரணி நிர்வாகிகள் உடன் இருந்தார்கள். உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளிக்கு 1008 மஞ்சள் குட அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த முரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு மஞ்சள் குட அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி இந்த ஆண்டுக்கான அபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோவில் நுழைவாயில் முன்பு ஒன்று திரண்ட 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு பிடித்தமான நீல நிற புடவை அணிந்து சக்தி கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி அலகு குத்தி மஞ்சள் குடம் சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்பட்டனர். மஞ்சள் குட ஊர்வலம் கோவிலை அடைந்தவுடன் அங்கு அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி மற்றும் 16 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் மஞ்சள் குட அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமந்த் நடத்தூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இதில் தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மஞ்சள் குடம் சுமந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இந்த மஞ்சள் நீர் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. மாணவர்களுக்கான கைப்பந்து போட்டி திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு போட்டியின் விளையாட்டுக்குழு தலைவரும் பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார். சுப்பிரமணிய பாரதி பள்ளியின் முதல்வரும் தாளாளருமாகிய சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பள்ளியின் மேனேஜிங் டைரக்டர் ஹரீஷ்குமார் போட்டியினை தொடக்கி வைத்து பரிசுகளை வழங்கினார். இந்த விழாவிற்கு உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி விரிவுரையாளர் முனைவர் பிரகாஷ் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டியினை தொடக்கி வைத்தார். போட்டியின் விளையாட்டுக்குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றி கூறினார். போட்டியில் நடுவர்களாக லக்ஷ்மி ஜெயந்தி, ஸ்ரீஜா வினோதினி, மகேஸ்வரி, சாந்தி பரமேஸ்வரி, ரஞ்சிதா ஷாலினி, பாலசங்கர், திருமாவளவன், செந்தில் குமரன், அருள் பிரசாத், சுதந்திரம், சதீஷ், ஜூடு தேவேந்திரன், கருணை பிரகாசம் பணியாற்றினார்கள். 19 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் முதல் பரிசினை களித்திருத்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப் பள்ளியும் குனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி 2வது இடத்தையும் பெற்றனர். 17 வயதிற்குட்பட்ட மாணவர் பிரிவில் களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி முதல் இடத்தையும் அறிஞர் அண்ணா மேல்நிலைப்பள்ளி 2வது இடத்தையும் பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் விக்னேஷ், பிரீதா, மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்டு ஷோரூமின் புதிய வகை ரெனால்டு டிரைவர் கார் அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்டு ஷோரூமின் புதிய வகை ரெனால்டு டிரைவர் கார் அறிமுக விழா ஷோரூமில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து வைத்து குத்துவிளக்கேற்றி காரினை பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு கார் சாவிகளை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கிவிராஜ் ரெனால்டு ஷோரூமின் நிர்வாக இயக்குனர் ஹெத்மல் சிருடியா சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதில் பொது மேலாளர் சுந்தர் உள்ளிட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட இந்த புதிய ரக ரெனால்டு டிரைவர் காரின் ஆரம்ப விலை 6,29,000 முதல் துவங்குகிறது. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அத்தன்டிக், எவிலேஷன், டெக்னோ, எமோஷன் என 4 ரகங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ரகத்திற்கும் ஏற்ப விலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு காரை பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் தொடர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து தொழிலாளர்களின் கோரிக்கை பற்றி எடுத்து கூறினார்.
மேலும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் கோரிக்கையை தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொழிலாளர் கோரிக்கையான தற்காலிக ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 சம்பள உயர்வு, நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்தல் மற்றும் தற்காலிக ஊழியர்களை நிரந்தரம் செய்வது போன்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொழிலாளர் மத்தியில் உறுதியளித்தார். கோரிக்கையை ஏற்ற தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு உடனடியாக பேருந்துகளை இயக்க புறப்பட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் நிரந்தர ஊழியர் மற்றும் கான்ட்ராக்ட் ஊழியர்கள் அவருடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 12 தினங்களாக போராட்டம் நடத்தி வந்திருந்தார்கள். இது பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நேற்று எனது கவனத்திற்கு அவரது நியாயமான கோரிக்கை, அதாவது சிஎம் ஏற்கனவே சொல்லியிருந்தார் 10,000 ரூபா அந்த கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருக்கிற ஊழியர்களுக்கு கொடுக்கறதா, அதே நேரத்தில் நிரந்தர தொழிலாளர்களுக்கு அவங்க 7th பே கமிஷனு மற்றும் டிஏ உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதை போதிய நிதி ஆதாரம் இல்லாத கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலக்கெடு தாழ்த்தியிருந்தாங்க. இப்போ இன்றைய பேச்சுவார்த்தையில் அதாவது சிஎம் அறிவித்த மாதிரி 10,000 ரூபா உயர்த்தி கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் பேசிக்கில் உள்ளவங்களுக்கு 26,000 சில ரூபா சம்பளம் கிடைக்கிற மாதிரியும், அதே நேரத்தில் இந்த டிஏ நிரந்தர தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த நியாயமான கோரிக்கையை படிப்படியாக, அதாவது 49% அதை ஒவ்வொரு மாதத்துக்கும் உயர்த்தி கொடுத்து அதை நிலுவையில் இல்லாமல் நாங்கள் கொடுத்துறோன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் நிரந்தரம் பண்ணுறதுக்கு காலக்கெடு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி 7th பே கமிஷனுக்கும் நடைமுறையில் நிதி ஆதாரத்தை பொறுத்து நாங்கள் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை படிப்படியாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. இது முதல்வர் முன்னிலையில் உறுதி எடுக்கப்பட்டு இன்று தொழிலாளர்கள் அனைவரும் வாபஸ், அதாவது அவங்க ஸ்டேக்கை வாபஸ் பெற்று இன்றிலிருந்து பணி. புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களை படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் புறக்கணித்து பிற மாநிலத்தவர்கள் பயன்பெறும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் புதுச்சேரி மக்களின் நல்வாழ்வு மற்றும் வேலை வாய்ப்பில் அக்கறை காட்டாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுவதை கண்டித்தும் ஜிப்மர் நிர்வாக வேலை வாய்ப்பளிக்கும் தேர்வை ஜிர்பன் நிர்வாகமே நடத்த நடவடிக்கை எடுக்கவும், தற்போது அறிவித்துள்ள செவிலியர் மற்றும் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு 50% இடஒதுக்கீடு அளிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜிப்மர் நுழைவு வாயிலில் இன்று காலை நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா அவர்கள் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் வி அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் இலவச மருத்துவம் வழங்காத ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் வேலை வாய்ப்புக்கான தேர்வை ஜிப்மரிலேயே நடத்த கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் துணை அமைப்பாளர்கள் AK குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் KMP லோகையன், GVS ஆறுமுகம், காந்தி அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் பிரபாகரன், செல்வநாதன் தங்கவேலு, சண்முகம் இளம்பருதி, பழனி, SS செந்தில்குமார், கோபாலகிருஷ்ணன், வேலன், அமுதா குமார், நர்கேஸ், தொகுதி செயலாளர்கள் ரா சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், மணிகண்டன், சக்திவேல் தியாகராஜன், ஆறுமுகம் வடிவேல், ராஜராமன், செல்வ பார்த்திபன், இளஞ்செழிய பாண்டியன், கார்த்திகேயன் ராதாகிருஷ்ணன், சத்தியவேல் கலைவாணன், அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி SP மணிமாறன், தோமுசா அன்னை அடைக்கலம், வழக்கறிஞர் பரிமளம், தொண்டரணி வீரனென்ற வீரையன், வர்த்தகரணி ரமணன், மீனவரணி கோதண்டபாணி, தகவல் தொழில்நுட்ப அணி தாமோதரன் தமிழரசன், ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம், மகளிரணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மகளிர் தொண்டரணி சுமதி, விவசாய தொழிலாளர் அணி தவமுருகன், நெசவாளர் அணி செந்தில் முருகன், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹலீத், மருத்துவர் அணி ஆனந்த் ஆக்கியராஜ், சுற்றுச்சூழல் அணி முகிலன், ஐலாக்கா அணி ஷாஜகான், அணி தலைவர்கள் ஆதிதிராவிடர் நலக்குழு பழனிசாமி, தோமுசா அங்காளன், துணைத் தலைவர் மகளிரணி பிரியதர்ஷினி,
மகளிர் தொண்டரணி விஜயலட்சுமி, ஆதிதிராவிடர் நலக்குழு கதிரவன், மீனவரணி குமரன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை KR ராஜேஷ் என்ற சேவியர் ராஜேஷ், சுற்றுச்சூழல் அணி நவீன் என்ற மணிகண்டன், வழக்கறிஞர் தாமோதரன், துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஓவர்கோட் அணிய வேண்டுமென கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்கள வராகி சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சார்ந்த சிவ ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்யங்கரா காளிக்கு 1008 மஞ்சள் குட அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். 4வது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் வில்லியனூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்டு ஷோரூமின் புதிய வகை ரெனால்டு டிரைவர் கார் அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து வைத்தார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.